அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம். ஒரு சின்ன குட்டி பதிவு போட்டுட்டு நான் மற்ற வேலையை பார்க்கலான்னு நினைக்கேன். இது வந்து ஒரு 5 rupees காயின் வந்து கம்மாமிட்டி செட் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பதிவு போடுவேன். இதை ஒரு 40-45 நாணயம் வரும். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நல்ல குட் கண்டிஷனான நாணயத்தை வச்சு போட போகிறேன். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக கொஞ்சம் எர்ரரு, டை எர்ரரு, ஷிஃப்ட் எர்ரரு, ஒரு 100-200 காயின் இருக்குது. அதை சரி பண்ணணும். இது ஒரு ஹாப்பி ஃபேமிலி மும்பை மின்ட்டு 2 ரூபா காயின், 2 ரூபா கமாமினிட்டி காயின் போடுறதுக்காண்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். 1995 அக்ரி எக்ஸ்போ ரேர் காயின். இவ்வளோ கண்டிஷனெல்லாம் கிடைக்கிற கஷ்டம். 2 ரூபாயில் ஃபுல்லாக ஒரு செட்டு கொடுக்க போகிறேன். காப்பர் காயின் மட்டும். வாங்க பார்ப்போம். இது ஃபுல்லாக ஃபாரின் காயின். 40 காயின் இருக்குது இதில் டோட்டல். ஒரு 40 போதும்னு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அண்டை நட பார்ப்போம். ஸ்ரீலங்கா 1 ரூபா 2000 உள்ளது. வெறும் 70 ரூபா தான் ஒரு நாணயம். தாய்லாந்து 5 பாத்து 130 ரூபா. இதில் இருக்கிற எல்லா நாணயமே குட் கண்டிஷனாக இருக்கும். அதில் உங்களுக்கு கேரண்டி என்ன. ஸ்வீடன் 5 குரோனர் 180 ரூபா. 1987 உள்ளது. ஹைட்டி காயின் 5 சென்டிமோஸ் 1997 உள்ளது. 150 ரூபா. இது அந்த நாட்டு மன்னர். யூஎன்சி காயின் வந்து யூஎன்சி காயின். நான் காமிச்சிக்கிட்டே வரேன். உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் உங்கள்கிட்ட இல்லையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. எந்த காயினோட ரேட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. மொரீசியஸு யூஎன்சி காயின் 10 ரூபா காயின் 115 ரூபா இதனோட ரேட்டு. மொரீசியஸ் 2016 தோட்டத் தொழிலாளிகள் மூங்கில் கரும்பு. யூகே 1998 $2 $2. இதனோட ரேட் வந்து 300 ரூபா. இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. இதனோட ரேட்டு வந்து 950 ரூபா. நீங்கள் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இதனோட ரேட்டு 950 ரூபா. 1998 உள்ளது. ஓல்டு காயின் 27 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. நான் கொடுக்குறது வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். USA $1 13th பிரசிடெண்ட் மை லார்ட் ஃபில்மோர். காயினை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 100% யூஎன்சி காயின். இந்த அளவு கண்டிஷன் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது. 300 ரூபா தான் ஒரு நாணயத்தினோட ரேட்டு. மெக்சிகோ 2000 என்னமோ போட்டிருக்காங்களே, 20 தான் போட்டிருக்கான். கல்ட்ரமாயா பெரிய காயின். இன்னைக்கு போட்டிருக்கிற எல்லாமே பெரிய காயின். மெக்சிகோ நாணயம். இதனோட ரேட்டு வந்து 250 ரூபா. பெரிய நாணயம் இது வந்து. இது 1000 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு தான், 50 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு தான். ஐஸ்லாண்ட் 2008 120 ரூபா. 4 மீன்கள். ஆனால் ஃப்ளைட்டு மாதிரி ஜெட்டு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கும். 4 மீன்கள் 10 குரோன். ஐஸ்லாண்ட் 2008 உள்ளது. ஒரு யூஎன்சி காயின். இது ஒரு 120 ரூபா தான். ஸ்ரீலங்காவில் ஒரு யூஎன்சி காயின்
2003 உள்ளது 2 ருபீஸு. 2009 உள்ளது 2003 போட்டிருக்கேன். 2009 உள்ளது 120 ரூபா இதனோட ரேட்டு. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. $25 வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா 1997 250 ரூபா அந்த வேல்யூ. இது வந்து பிராஸ் காயின், காப்பர் நிக்கல் கிடையாது, பிராஸ் காயின். UAE இதோட ஆக்சுவல் ரேட்டு 4000 ரூபா, நம்ம கொடுக்குறது 2000 ரூபா. ஃபுட்பாலை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு அற்புதமான கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். 1990 வெளியிட்டது, 35 வருஷத்துக்கு முன்பு வெளியிட்ட ஒரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸு. எத்தனை ரியால்னு பார்த்துருவோமா? 1 ரியால், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 1 ரியால். இதனோட ரேட்டு வந்து 4000 ரூபா, நம்ம கொடுக்குறது வந்து 2000 ரூபா. ஒரு யூகோஸ்லேவியா காயின் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 250 ரூபா என்னுடைய விலை. ஜிம்பாப்வே 2017 உள்ளது. பாண்ட் காயின், இதுக்கு பேர் பாண்ட் காயின். 220 ரூபா என்னோட விலை. பை மெட்டல் $1 பாண்ட் காயின் எழுதியிருக்காங்க. $1 பாண்ட் காயின் ஜிம்பாப்வே உள்ளது. 220 ரூபா 2017 உள்ளது. இட்டாலியன் 100 லிரா 300 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு. 1977 அந்த இயருக்கு தான் இந்த காசு. 1977 ரிபப்ளிக்கா இட்டாலியானா. ஒரு வெனிசுலா நாட்டு நாணயம். வெனிசுலா இது நான் வந்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள பெரிய பெரிய நாணயங்களை பூரா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதைத்தான் இன்றைக்கி எடுத்தேன், ஒரு பதிவு போடுவோம் அப்படின்னு சொல்லி. வெனிசுலா பாய்ல்வர் என்ன எழுதியிருக்கு? POLIVER பொலிவர். இதனோட ரேட்டு 250 ரூபா. ஃப்ரான்ஸ் 1 ஃப்ராங்க் 100 ரூபா UNC காயின், ஓல்டு காயின் 1974. டெத் கண்ட்ரிஸ், ஒவ்வொரு நாடுகளாலும் நிறுத்தப்பட்ட நாணயங்கள், டிமானிஸ்ட்ரேஷன் பண்ண நாணயங்கள் 1975 உள்ளது. செர்பியா 5 தினாரா UNC காயின் 2020 உள்ளது. 145 ரூபா தினாரா. 5 தினாரா செர்பியா நாட்டு நாணயம். கனடா $2 இது ஒரு கமாமரேட்டிவ் டாலர். இது வந்து 1999 உள்ளது. கனடா டாலர்ஸ். ஒரு பெரிய மனிதன் நின்று டமாரம் அடிக்கிற முரசு கொட்டுற மாதிரி இந்த படம். இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும். உள்ளே இருக்கிற பிராசையும் வெளியே இருக்கிற காப்பர் நிக்கலி படத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு இசைக்கலைஞர் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு அற்புதமான நல்ல கண்டிஷனான காயின். வெறும் 200 ரூபா தான் போட்டிருக்கேன், கம்மியான ரேட்டு தான் இது. UK இது வந்து 1966 உள்ளது. 60 வருஷம் ஆச்சு. வெறும் 100 ரூபா தான் இதனுடைய ரேட். இதனுடைய டெனாமினேஷன் வந்து 3 பென்ஸ். இது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம், இந்த நாணயம் கிடைக்கிறது. 3 எழுதியிருக்காந்தா, 3 THRE போட்டிருக்கா, 3 போட்டிருக்கா. இந்த பக்கம் பென்ஸ்னு போட்டிருக்கா, 3 பென்ஸ். இது ஒரு கேட்டு. இது வந்து ஒரு ராயல் கேட்டு. இது வந்து இந்த பக்கம் விக்டோரியா எலிசபெத் இருப்பாங்க, எலிசபெத் 2. நல்ல திக்னஸான காயினாக இருக்கும். ஒரு 24 எண்ணம் உள்ள டக்கு டக்குன்னு இந்த கட்டிங் இருக்கும். 100 ரூபா தான். UK பவுண்டு 1 பவுண்டு 2000 வருஷத்தில் உள்ளது. 300 ரூபா ஒரு பவுண்டுடைய விலை.
ஹாங்காங் 50 சென்ட் 1994 225 ரூபா. செம்பருத்தி பூ படம் போட்டது 1994. யூகே 1967 1 பென்னி, பெரிய 1 பென்னி, இப்போ உள்ளது சின்ன 1 பென்னி. 300 ரூபா தான் இதனுடைய ரேட்டு. அந்த இதனுடைய ரேட் வந்து 650 ரூபா, நம்ம கொடுக்குறது 300 ரூபா. ஹங்கேரி 100 ஃபாரின்ட் 95 ரூபா காயின், யூஎன்சி காயின் இது. போர்ச்சுகல் 25 எஸ்கடாஸ் 1980 உள்ளது, வெறும் 200 ரூபா தான். துனிசியா 5 தினார்ஸ் 250 ரூபா என்னோட ரேட்டு. துனிசியா 2002 உள்ளது. கென்யாவில் வந்து இது 10 சென்ட்டு, இதோட ரேட்டு வந்து 180 ரூபா. போட்டுருவா அதில் மறந்துடுவோம். அப்படி எவ்வளோ பெரிய காயின்னு 180 ரூபா கென்யா நாட்டில் உள்ள. யூஏஇ யூஎன்சி 200 ரூபா. ஏன் 200 ரூபா? இந்த பக்கம் பார்ப்போம். இது வந்து ஒரு கம்மாமினிட்டி காயின். 25th anniversary ஜெனரல் உமன்ஸ் யூனியன் அது சம்பந்தமாக ஒரு வெளியிடப்பட்ட ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸ் யூஏஇயில் உள்ளது, வெறும் 200 ரூபா தான். மலேசியா ஒரு ரிஞ்சித்து, இது வந்து வெறும் 60 ரூபா. 60ன்னு எழுதிடுவோம். அப்புறம் அது நான் எவ்வளவு சொன்னோம்னு எனக்கே மறந்துவோம். (2012) உள்ள ஒரு 50 பென்ஸு ராயல் ஷீல்டு எம்பலம் போட்ட ஒரு யூகே காயின். இதனுடைய ரேட்டு வந்து 150 ரூபா. நீங்கள் பாருங்கள், அது நம்ம வலைத்தளத்தில் இந்த இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டு போட்டிருக்குன்னு சொல்லி. 600 ரூபா 700 ரூபா போட்டிருப்பாங்க. இந்த மாடல் கிடைக்காது, இந்த டிசைனில் கிடைக்காது உங்களுக்கு 50 பென்ஸ். ரஷ்ய நாட்டின் அதிபர் லெனின், இதை இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சு 25 வருஷம் இருக்கும். 2000 வச்சேன், இன்றைக்கி தான் வெளியே எடுக்கேன். சிசிசிபி லெனின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் முத்திரை பொறிக்கப்பட்ட இது வந்து அருவாள் உள்ளே இருக்கிற வந்து சுத்தியல், நேர இருக்கிற சுத்தியல், இது நட்சத்திரம். அருவாள் சுத்தியல் நட்சத்திரத்தில் வந்து லெனின் இருக்கிற மாதிரி ஒரு நினைவு நாணயம். இது நான் வாங்கல, இது 75 ரூபான்னு வாங்கினேன். இது இப்போ எவ்வளோன்னு நான் செக்கப் பண்ணி சொல்கிறேன், இல்லைன்னா அது இருக்கட்டும். மலேசியாவில் உள்ள 1995, மலேசியாவில் உள்ள 1992. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இதில் வந்து $1ன்னு போட்டிருக்கும், இதில் வந்து 1ன்னு மட்டும்தான் போட்டிருக்கும், டாலர் போட்டிருக்காது. ரிங்கித், இது எவ்வளோ 60 ரூபா போட்டிருக்கேன்னா அதே 60 ரூபா தான். இது மொரீசியஸில் இது வந்து 5 ரூபீஸ். மொரீசியஸ் நாட்டு 5 ரூபீஸ். இது அந்த நாட்டு பிரதமருடைய அதிபரனுடைய ஃபோட்டோ போட்டிருக்கும். வேணும்னு கேளுங்க, நான் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது விலை. இது வேர்ல்டு கப்பு 500 ரூபீஸு ரேர் கம்மாமினிட்டி காயின்ஸு ஸ்ரீலங்கா. 1996 வாங்கின கப்புக்கு 1999 வெளியிடப்பட்ட ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸ் நினைவு நாணயம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் யார் இருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமாக ஒரு நாணயம் வாங்கி உங்கள்கிட்ட சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. இது 50 பென்ஸ், இது வேறு மாடலு. முதல்ல காமிச்சம் பாருங்கள், அது வேறு மாடலு. 1969 உள்ளது 50 பென்ஸ். இது ஓல்டு, 500 ரூபா என்னோட ரேட்டு. இது என்னது, குளோபல் வில்லேஜ் யூஏஇ. இது ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் உள்ளது, வெறும் 150 ரூபா தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது டபுள் கலர், ட்ரிபிள் கலர், கோல்டு ப்ளூவு எல்லா கலரும் சேர்ந்துருக்கும். லெஸ்டிவி ஃபர்கட் அப்படின்னு எழுதியிருக்கும் மேலே. இந்த எழுதிருக்கும் பாரு, $2 ஆஸ்திரேலியாவில் உள்ள டபுள் கலர் மெட்டல்கள். திக்னஸ் நல்லா கட்டியாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இந்த பக்கம் 2ஆம் எலிசபெத் இருப்பாங்க, ஆஸ்திரேலியான்னு எழுதியிருக்கும். 2017 உள்ளது. இந்த போட்டிருக்க பாருங்க, இயர் 325 ரூபா யூஎன்சி காயின். இது வந்து அதுக்கடுத்து ஒரு
ஜிபுட்டி. ஜிபுட்டியில் உள்ள ஒரு நினைவு நாணயம் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜிபுட்டி. ஒரு அற்புதமான யூஎன்சி காயின் 5 ஃப்ராங்க் இதுக்கு பேர். விலை வந்து 200 ரூபா மட்டும் கொடுங்க. யூஎன்சி காயின் ஜிபுட்டியில் உள்ளது. பெரிய காயின், நல்ல பெரிய சைஸாக உள்ள காயின். அதுக்கடுத்து ஒரு ஈரானு 150 ரூபா மட்டும் கொடுங்க. பை மெட்டல் காயின், பெரிய காயின், பழைய காயின், ஓல்டு காயின், இப்போ உள்ளது கிடையாது. இது ஈரானு தாமரை படம் போட்டிருக்கும். பெரிய காயின், பை மெட்டல் காயின், 250 ஃபைல்ஸ். இது 2, இது 5, இது 0, 250 ஃபைல்ஸ். அதுக்கடுத்து மடகாஸ்கர் ஜல்லிக்கட்டு காளை ரெட்டை கொம்போடு விட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 3 காளைகள் நிற்பது மாதிரி இந்த படம். 5 ஃப்ராங்க்ஸு. மடகாஸ்கர் காளை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இந்த பக்கம் வந்து ரிப்பப்ளிக்கா ஃப்ரான்காய்ஸ்னால் 19 இயர் போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி போடல வருங்க. 1953 உள்ள ஒரு ஓல்டு காயின். மடகாஸ்கர் 1953 உள்ள ஒரு ஓல்டு காயின்ஸு. ஃப்ரெஞ்சு நாட்டோட சேர்ந்த நாணயம் மாதிரி அதில் போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து 300 ரூபா. 40 விதமான நாணயம் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தால் போதும். பாக்கியெல்லாம் என்னுடைய கலெக்ஷனுக்கு இருக்கட்டும். இது இருக்கிறதுலே நான் பெரிய நாணயங்களாக எடுத்து ஒரு பதிவாக போட்டேன். இன்றைக்கி மக்களுக்கு ஒரு இதாக கொடுப்போம் அப்படின்னு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. வணக்கம்.